Hello guys, subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. Okay guys, first நான் வந்து beads பண்றேன். So இந்த beads வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கேன். நான் கீழே வேணா லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க அதை. ஃபர்ஸ்ட் வந்து க்ளேவை நல்லா இந்த மாதிரி நீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நான் ரெண்டாவது குழியில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு வந்து ஷார்ப்பான டூல் வச்சு லைட்டாக எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒன்றே எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த யூபின் சொன்னேன் இல்லையா, சைஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டராக பார்த்து நல்லா வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கணும் பீட்ஸு, அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் சென்டராக பார்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த கொலுசில் இருக்கிற மணி மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வந்து க்ளேவை நீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 0.7 தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணால் க்ளே வந்து அந்த அளவு ட்ரை ஆகாது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். மேபி ட்ரை ஆனாலும் கொஞ்சம் தான் ட்ரை ஆகுது, மறுபடியும் தண்ணி வச்சு நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எடுத்து பண்ணுவேன். இப்போ லைட்டாக தண்ணி மேலே ஊற்றி நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்மூத்தன் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த அளவு நல்லா ஸ்மூத் பண்ணுறீங்களோ அந்த க்ளே வந்து கரெக்டாக இருக்கும், சமமாகவும் இருக்கும், கொஞ்சம் கிராக் இல்லாமல் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து மோல்டு எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த சைடில் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போதும். இப்போ இந்த மாதிரி வந்து குங்குமம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதோட டப்பா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக சென்டராக வச்சு கரெக்டாக நீங்கள் ஒரே மாதிரி ப்ரெஸ் கொடுக்கணும். கொஞ்சம் வந்து ஏத்தியமாக இருந்துச்சுன்னா எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா சைடாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா, ஸ்லாப் வந்து கம்மியாக இருந்தால் விட்டுருங்க, மறுபடியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதே சைஸ் தான் வந்து இயரிங்ஸும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த சைஸே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண தான் போகிறோம். அதனால் நீங்கள் இதே 0.7லேயே நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து 0.4லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ட்ரை ஆகக்கூடாது. அதனால் நான் எக்ஸஸ் க்ளே வச்சு பாக்ஸ்லேயே வந்து இதை வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒன்று வந்து எப்படி நீட் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் எல்லாத்துலேயும் பண்ணேன். ஸோ நைஃப் எடுத்துகிட்டு சைடில் ஃபுல்லாக அதை கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அண்டு பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரவுண்டாக இருக்கணும், ஸ்கொயராக மாறிடும். இல்லைனா கீழே மட்டும் பார்த்திங்கன்னா அந்த க்ளே வந்து அப்படியே போயிடும். அதனால் பொறுமையாக நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நல்லா நீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி எடுத்து லைட்டாக தண்ணியில் வச்சு இப்படி வச்சு பாருங்கள். அதோட லைன்ஸ் வந்து மேலே விடும். கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரீஃபில் வச்சு நான் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட எந்த திங்ஸ் இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். ஸோ நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஃபில் வச்சு நடுவில் எல்லாம் வந்து டாட் வந்து கொடுத்துக்கிறேன். நடுவில் டாட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் வந்து பண்ணியிருப்போம் இல்லையா, அது 3 எடுத்துகிட்டு ஒரு ரிங் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி ஜுவல்ஸ்க்கெலாம் வரும் பார்த்திங்கன்னா, அந்த ரிங்கில் இந்த 3மே கோத்துட்டேன். கோத்துட்டதுக்கப்புறமா இதை நம்ம வந்து சென்டரில் வைக்கணும். ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய குழியில் லைட்டாக நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறப்போ ரொம்ப லைட்டாக கொடுங்க, இல்லைனா அது கோணையாக மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா வளையம் வர மாதிரி இருக்கும், நேராக இருக்காது, டூ ஷேப் மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ இந்த வளையம் இருக்க பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக சென்டராக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ரீஃபில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கோணையாக போகும். போனதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணுறப்பயே நான் இது வந்து 3rd அட்டம்ப்டில் தான் எனக்கு கரெக்டாக வந்தது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வரலன்னா கவலைப்படாதீங்க, 2-3 தான் பண்ணிங்கன்னா சரியாயிடும். நீங்கள் மிஸ்டேக்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ லைட்டாக நான் இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணனால ரொம்ப லைட்டாகிடுச்சு.
ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, கீழே வந்து பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அதே பீட்ஸ் தான் நம்ம மேலே அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த பீட்ஸை யூபின்னில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 இல்லை 4 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் 3 அட்டாச் பண்ணிவிட்டு ஐபின்னை சைடில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நம்ம ஹோல்ஸ் போட்டோன்னா சரியாக வராது. ஸோ அதனால் சைடில் வந்து ஐபின்னை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இயரிங்ஸ்க்கு அந்த ஐபின் வந்து நான் அட்டாச் பண்ணல. ஸோ நல்லா பேக் பண்ணிவிட்டேன். ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக் பீஸ், ஆனால் இன்னொன்று பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் வந்து நல்லா வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நான் வந்து சிங்கிள் கலர் தான் கொடுக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் வந்து பிளாக் கலர் வந்து டார்க்காகவே கொடுத்துக்கிறேன். நம்ம பிளாக் கலர் கொடுத்துட்டு அது மேலே ஒரு கலர் கொடுக்குறப்போ அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அதனால் நல்லா நீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஏன் ஒரே கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, மேலே வந்து பீட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதனால் நிறைய கலர்ஸ் கொடுத்தா அது கரெக்டாக வராது. ஸோ அதனால் நான் வெறும் சிங்கிள் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் மல்டியாக கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை வேறு எதாவது கலர் கொடுக்குனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு சிங்கிள் கலர் கொடுத்தோன்னா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நீங்கள் சில்வர் இல்லை கோல்டு கூட கொடுத்தா கூட நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட மோஸ்ட்லி இந்த ப்ரான்ஸ் கலர் வந்து இல்லைனால நான் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா நீட்டாக வந்து உள்ளே கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பீட்ஸில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெயிண்ட் வந்து ட்ரை ஆகிறப்போ நம்ம ஜுவல்ஸ் மேலே வந்து ஒட்டிடும். அப்போ ஒரு பக்கம் வந்து கரெக்டாக கலர் கொடுத்துருப்போம், ஒரு பக்கம் கொடுத்துருக்க மாட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பீட்ஸை நல்லா பெயிண்ட் பண்ணிடுங்க. ஒரு இடம் விடாமல் நல்லா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மற்ற சைடு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப அதே மிஸ்டேக் தான் பண்ணேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பீட்ஸை நல்லா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஏரியாவுக்கு பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயரிங் செட்டு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோதிரமாகவும் போட்டுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெத்திச்சூடியாகவும் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு பின்னாடி வந்து நீங்கள் ஒட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் நெத்தியில் ஒட்டிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் பீஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ரிங் வச்சு நான் அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நான் எப்படி அட்டாச் பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பீட் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா உங்கள் ஜுவல்ஸ் வந்து திரும்பிடும். கரெக்டாக அந்த ஊக்கில் போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், எதுவுமே ஆகாது. ஸோ இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம நெக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் நெக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் 2-3 எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை கூட நம்ம அழகாக வந்து பிளாக் கலர் த்ரெட்டில் கோர்த்து நீங்கள் வந்து ஒரு வெறும் டாலர் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம த்ரெட் ஒயரில் வந்து அட்டாச் பண்ணுறோன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை கட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வார்னிஷ் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ வார்னிஷ் வந்து பார்த்திங்கன்னா லைட் டச்சப் தான் நான் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த பீட்ஸில் மட்டும் நல்லா அடிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஷிம்மர்ஸ் வந்து கொடுத்துருக்கனால இன்னும் கொஞ்சம் ஷைனாக இருக்கும். ஸோ அந்த ஷைனஸ் வந்து போகக்கூடாதுக்காக நான் வார்னிஷ் வந்து நல்லா நீட் பண்ணி அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அந்த பீட்ஸ்லாம் நல்லா அடிச்சுக்கோங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் அடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிக்கி ஆகிடும். உங்கள் பொசிஷனில் எங்கே வைக்கணுமோ நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். ஓகே காய்ஸ், இப்போ நல்லா நெக்லஸ் அடித்ததுக்கப்புறமா நான் வந்து இயரிங்ஸ்க்கும் அது நான் சொன்னாலே மோதிரமாக இல்லைன்னா நம்ம நெட்டு சுட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் நல்லா நான் வந்து அடிச்சுக்கிறேன். அண்ட் எப்போவுமே பேக் சைடு வந்து அடிக்காதீங்க. அண்டு பெயிண்ட்டும் பண்ணாதீங்க. அது பிளாக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம கரெக்டாக அட்டாச் பண்ண முடியும். தேங்க்யூ.